நாங்களாம் கல்யாணம் பண்ணிக்கலையா, நாங்களாம் நல்லா இல்லையா அப்படின்னா இவங்க மைண்டுக்குள்ள நினைச்சுப்பாங்க, நீங்களாம் எங்கடா நல்லா இருக்கீங்க. எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா, அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பேசுற? பட் பை பேஷன் நான் ஒரு ரைட்டர். கல்யாணம் அப்படின்னு வரும்போது எங்க நீ இப்படி எழுதாத அப்படி எழுதாத, கண்ணே கவிதா எழுதுனா மண்ணே கவிதா எழுதிக்கிட்டு இருக்க. நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உன்னோட சேலரி எல்லாம் என்னுடைய அக்கௌண்ட்ல அனுப்பிடு. நான் அம்மா வீட்டுக்கு போறதுல இருந்து எனக்கு பிடிச்சதை வாங்குற வரைக்கும் நான் எங்க வந்துட்டு அவங்க கிட்ட கேட்கணும். எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. அக்காவை பார்த்து தான் ஆரம்பிச்சது. நிறைய ட்ராஜடி அவங்க ஃபேஸ் பண்றாங்க அவங்க லைஃப்ல. நம்மளும் கல்யாணம் பண்ணா நம்மளும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அப்போ வயசான உங்களை மாதிரி ஆயிடும்னா சார்? அப்பா அம்மாங்களுக்கு பசங்க கிடையாது. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பாங்களோங்கிற ஒரு பயமும் இருக்கு. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன் ஹஸ்பண்டை பாரு, உன் கிட்ஸை பாரு, அதுக்கப்புறம் நீ எக்ஸாம்ல எழுது. அதுக்குள்ளே எனக்கு ஏஜ் ஆயிடும். நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மோண்டு பேண்டு அவன் வேற அவன் கூட ஓடி போயிடுவான். அட போக. இப்போ ரீசெண்டா என் அக்காவுக்கு கூட மேரேஜ் ஆச்சு. குழந்தைய பாத்துக்கணுங்கிறனால ஒர்க் எல்லாம் விட்டுட்டு இப்போ வீட்டில தான் இருக்காங்க. வரும் ஒரு மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பயம் வருது உங்களுக்கு? மெச்சூர் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஆளை பார்த்தா ரொம்ப மெச்சூர்டா தானே தெரியுறீங்க. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 35. தம்பி, இதுக்கு மேல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்பா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இப்ப நீங்க என்னடானா அந்த மெச்சூரிட்டி வந்த பிறகு கல்யாணம் பண்ணலாம்னா எப்ப பண்றதுன்னு? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. எனக்கு என்ன பயம்னா, என்ன ஒருத்தவன் எப்படி மேய்ப்பான், என்னெல்லாம் யாருக்கும் செட்டே ஆகாது. உன் கால்ல விழுந்து கும்பிடுந்தாயி, நீயா பொடி நடையா போயிரு. கொஞ்ச நேரம் தண்ணி கூட நான் வருத்தப்பட. சின்ன கிராமத்துல ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில வளர்ந்தது. எந்த அளவுக்கு கன்சர்வேட்டிவ்னா சென்டிமீட்டர்ல தான் சிரிக்கணும். சிரிக்க வேணாம், வாய் ஒரு இடத்துல நிக்குதான்னு பாருங்க. நான் இப்ப கால் மேல கால் போட்டிருக்கேன். இந்த டெலிகாஸ்ட் ஆகி எங்க வீட்டுல பார்த்தாங்கன்னா நான் கழுவி ஊத்துவாங்க எங்க வீட்டுல. அன்னைக்கு உன் மச்சான் எப்படி திட்டினா உன்னை? எப்படி? ஒரு இடம் போயிட்டு வரதுக்கு ரூட் கூட தெரியாது. கேப் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு என் வீட்டுல பாடி கார்ட்ஸ் மாதிரி பிரதர்ஸ். அப்ப முந்தா நாள் ஒருத்தர் இறக்கி விட்டானே அவன்? அதுவும் எங்க அண்ணன் தான். மொத்தம் எனக்கு 8 அண்ணன். அந்த பையனை நினைச்சுதான் சார் பயப்படுறேன். ஏன்னா நான் என் வீட்டுல உள்ளவங்களாலே என்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கு. என்ன சமாளிக்கவே முடியல. என் பிரதர்ஸ் கூடயே எனக்கு வந்து கிளாஷஸ் இருக்கு. ஃபேமிலி பிளட்லயே வந்துட்டு ரொம்ப பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கோம். என்ன பண்ண? யார் மேல யார் மானபங்க படுத்திடுவேன். பேச ஆரம்பிச்சாலே அந்த இடத்துல ஒரு கலவரம் தான்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு அன்னோன் பர்சன், ஆல்ரெடி நமக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வேற இருக்கு. ஈஸியா நான் பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா கல்யாணம் அப்படி நான் பண்ண முடியாதே. கூட வாழ்ந்துதானே ஆகணும். சண்டை போட்டாலும் பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நிறைய செலவுகள் வரும். அதுவே ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும், சமைக்கணும். ஓ, நீ அப்படி வரியா? அலைன்ஸ் வரும்போது நான் எதிர்பார்க்கறது குடிக்க கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. என்னோட பர்சனல் லைஃப்க்கு அது எனக்கு செட் ஆகாது. ஐயோ, எங்க செட்டுக்கே ஆகாதுன்னு சொல்ல வந்த அங்கிள். எங்க வீட்டிலலாம் உன்னோட டிசிஷன் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா இதே மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஈவன் எங்க வீட்லயுமே நான் இவ்வளவு ஜாலியா இருக்கேன். மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும் லைஃபோட ரியாலிட்டி புரியும். வெளியில வாடி, உன் குரவலை கடிச்சு துப்பல. கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்ப நான் அதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு பயம் வந்துடுது எனக்கு. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். அந்த ரியல் வேர்ல்ட ஃபேஸ் பண்றதுக்கு அந்த தைரியம் இல்ல. அதுக்கு தான் இப்ப எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நான் என் அக்காவோட லைஃபையும் பாக்குறேன். அவள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நல்லா ஜாலியாக இருப்பா. எங்கள் அம்மா எப்படியும் வீக்லி ஒரு 3 times 4 times வெளில கூட்டு போயிடுவாங்க. நாங்கள் ஜாலியாக இருப்போம். ஆனால் அவள் அங்கே மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கேயும் நல்லா தான் இருக்கா. ஆனால் சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அந்த மாதிரி நம்மளும் வீட்டுக்குள்ள இருந்துருவோமோ பயமா வீட்டுக்குள்ளே இருக்கா? என்னையும் வச்சிருவாங்களோ, என்னையும் ஃப்ரீடம் போயிருமோ. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டேக் ஓவர் பண்றதுக்கே பயமா இருக்கு சார். அந்த கமிட்மெண்ட்குள்ள போறக்கே. டு பி ஃப்ராங்க், எனக்கு குக் பண்ண தெரியாது சார். எவ்ரிபாடி. இப்போ ஃபியூச்சர்ல நான் போகும்போது கண்டிப்பா குக் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம ஃபேமிலிலாம் என்னதான் இருந்தாலும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்ப தோச்சு போட்டுருவேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் யார் செய்வா உனக்கு? ஆனா இன்னொரு ஃபேமிலிக்குள்ள போயிட்டு ஒரு மதர் இன் லாட்டையோ ஃபாதர் இன் லாட்டையோ அப்படி நம்ம அகைன்ஸ்டா இருக்க முடியாது. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு. சொல்லு, சொல்றா. லைஃப் லாங் அவங்க கூட தான் நம்ம ஸ்டே ஆக போறோம். ஸோ அங்க அடாப்டபிலிட்டி இனிஷியலா அது ஒன்று சார். யாருன்னு பார்த்தா இந்த சக்கர பைய எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. தூக்க ஆசைப்பட்டேன் சார். அன்னைக்கு நான் போறேன், பார்த்தா கடை மூடப்பட்டதுன்னு எழுதிட்டாங்க. கடையை தூக்கிட்டாங்க. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. என்ன பண்றீங்கம்மா நீங்க? நான் ஐடி ப்ரொஃபஷனல். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கம்மா? அரௌண்ட் 1 lakh சார். ஆனா இது மாதிரி கூட வந்து கஷ்டப்படப்பதை நினைச்சதா
மனசு கஷ்டமா இருக்கு. 1 லட்ச ரூபா சம்பளம், உசுரை கொடுக்குற அண்ணன், எல்லாத்தையும் காப்பாத்துற நண்பர்களை விட அத்தோ பெருசாமா. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அதிர்ஷ்டம் என்பது நமக்காக யாராவது இருப்பதல்ல, யாருக்காகவாவது நம்மால் இருக்க முடியும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருப்பது தான் அதிர்ஷ்டம். பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. உங்க அம்மா ஏன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல தெரியுமா? அவங்க உங்களுக்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. யூ ஆர் சோ லக்கிமா, யூ ஆர் நாட் அன்லக்கி. பொங்கல் இன்னும் வந்துட்டு என்னோட சுதந்திரத்தை நான் இழந்துடணும். இன்னொன்று, இந்த காலத்து பெண்கள் போடுற கண்டிஷன்ஸை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது சார். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். நான் துணி துவைச்சா நீயும் துணி துவைக்கணும், நான் சமைச்சா நீயும் சமைக்கணும், நான் பாத்திரம் கழுவுனா நீயும் பாத்திரம். நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு, நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சேனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். இப்போ அந்த பொண்ணு வேலைக்கு போனாங்கன்னா, அந்த பொண்ணு நான் பிஸ்னஸ் பண்ணுறப்ப அவங்க வேலைக்கு போக போகிறாங்க. இது என்ன கதையா இருக்கு? ஓ அப்படியா விஷயம்? ஒருவேளை அவங்க பிசினஸ் பண்ணா வேலையை விட்டுட்டு அந்த பொண்ணு பிசினஸ் எடுத்து பண்ணுவீங்களா? அது எப்படி? நான் ஏன் ஒர்க் தானே பார்க்க முடியும். என் மனைவி தான் பின்னால் நின்னான்னு சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? சப்போஸ் அப்படி இல்லைனா சப்போஸ் அப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும். பேரண்ட்ஸே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. வர ஒருத்தர் நம்மளை எப்படி புரிஞ்சுப்பாங்க, அதெல்லாம் நினைச்சா பயமா இருக்கு சார். பயப்படதான் செய்யணும். லேசுவாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லணும், சொல்லலாம் விட்டுருவான். ஜாலியா இருந்த மனுஷன் டென்ஷனாவே இருக்காரு. ஆமாம், அதை எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸ் எல்லாம் மேரேஜ்க்கு அப்புறமா சைலண்ட் ஆயிடுறாங்க. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. ஷிஃப்டே 2 to 11 தான் போகிறேன். ஹாய் பாய் சமைங்க அப்படின்னா என்னால் முடியாது. என்னால் காலையில் எழுந்துக்க முடியாது. இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்கன்னா எங்களால உங்க ஹோட்டல்ல வேலை செய்ய முடியாது முதலாளி. ரூம் ஷேர் பண்ணுவனே எனக்கு பயமா இருக்கு. எனக்கா நீ இப்படி போட்டா பிடிக்கும், அவனுக்கு எப்படி போட்டா பிடிக்கும்னே எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. ஹஸ்பண்டும் நமக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஹஸ்பண்டோட அம்மா அப்பா அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. கல்யாணமே வேணாமா? சார் கல்யாணமே வேணாம்லாம் இல்ல. நான் எப்ப அப்படி சொன்னேன்? ஆக்சுவலா இருக்க பயத்துல இப்பதான் பெரும் பயத்தை நான் பார்த்தேன். ஐயோ இவன் என்ன கொண்டே முடிச்சு விட்டுருவான் போல் இருக்கு அப்படின்ட்டு. மனசுக்கு பிடிச்ச இன்னொரு பொண்ணு இருக்கு. இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அதே மனசுலயே வச்சுட்டு இருந்தா இன்னும் 1 வருஷம் கழிச்சு அது பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம நம்ம பேச முடியாது. எனக்கு நடந்தவே உனக்கு நடக்கும் அப்படின்ட்டு கிடையாதுல்ல. இல்ல அவங்க கவலை என்ன, உங்களுக்கு நடந்து அவங்களுக்கு நடந்துட்டா என்னடா நான் அப்படி சொன்னா இப்படி சொல்றேன், இப்படி சொன்னா அப்படி சொல்றேன். மேல அப்படினாலும் அது உனக்கு தகுந்த மாதிரி நீ மாத்திக்கோன்னு நான் சொல்றேன் சார். யதார்த்தத்தை பழகிக்க வேண்டியதுதான் இப்போ. பழகிக்கோங்கோ. நக்கல்யா அவனுக்கு. நேத்து கூட நீ தான் உட்காந்து ப்ரொஃபைல் பார்த்துட்டு இருந்த. எந்த பையனை பார்க்கலாம், இந்த பையன் நமக்கு செட் ஆவானா. நீ காப்பாத்துறங்கிற பேர்ல மறுபடியும் மாட்டிட்டு போயிடாத போ. அட என்னன்னு இண்டிவிஜுவல்ஸ் தான். நான் வந்துட்டு அவங்களோட எந்த இதுலயுமே வந்துட்டு நான் தலையிடுவீங்க? இல்ல நான் சொல்றேன். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனால் தான் மகிழ்ச்சியை தர முடியும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல லவ் வந்தா எப்படி இருக்கும்? அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லிருக்கோம். சாப்பிட்டியான்னு கேட்கணும். அந்த மாதிரி சாட்டியான்னு கேட்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? அதுதான்